ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக். வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்க ஸ்நாக் கேட்டால் இது போல் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன ரவையாக எடுத்திருந்தீங்கன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்தால் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப்பு அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு இது கூட 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். முட்டையும் உப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த ரவை சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு இது கூட பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் சேர்த்து இதை கலந்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறி வரணும். அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். ரவை நல்லா ஊறி இருக்குது. நம்ம கலந்து எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து இதை சரி பண்ணிக்கோங்க. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதிலேருந்து சின்ன சின்னதாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கடாய்க்கு தகுந்தது போல் 4-5 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமானதும் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போது 2 பக்கமும் வெந்து நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இது இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போது நம்மளோட ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் முட்டை, ரவை, சர்க்கரை சேர்த்து செய்திருக்கோம். இது நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது செய்யறதுக்கு ஒரு சில பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.